السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல இறைவன் ஒருவனுக்கே சொந்தமாகட்டுமாக. ஸலவாத்தும் கருணையும் நமது நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்தவர்கள் அகில முஸ்லிம்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய கருணையும் பரக்கத்தும் நிறைவாக நிரப்பமாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்மை எல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை ஜும்ஆ தொழுகையிலே அல்லாஹுவினுடைய இல்லத்திலே ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சொர்க்க பூஞ்சோலையிலே பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒன்று கூட்டும் உயர்ந்த பாக்கியத்தை, நசீபை அல்லாஹு நமக்கும் நம்மளுடைய சந்ததியினர்கள், மனைவி மக்கள், உறவினர்கள், உடன்பிறப்புகள், அகில முஸ்லிம்கள் அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு சில தினங்களில் புதிய வருடம் ஆரம்பமாக இருப்பதால் ஜனவரி 1, 2026 துவங்க இருப்பதால் புத்தாண்டு குறித்து, புதிய வருடம் குறித்து நம்முடைய இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன, பொதுவாகவே கொண்டாட்டங்கள் குறித்து நம் மார்க்கம் என்ன நமக்கு கற்றுத்தருகிறது, அந்த கொண்டாட்டங்களிலே அறிவுபூர்வமான ஏதாவது செயல்பாடுகள் இருக்கிறதா, நம் மார்க்கம் நமக்கு கொடுத்த அந்த விசேஷ தினங்களில் எவ்வளவு அறிவுபூர்வமான விஷயங்கள் உள்ளே இருக்கிறது, அந்த புதிய வருடத்திற்கு வாழ்த்து சொல்லலாமா என்பது குறித்தெல்லாம் சில விஷயங்களை இந்த ஜும்ஆவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். கண்ணியமான பெருமக்களே, நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் நம்மளுடைய வாழ்வியல் பாடங்களை அழகான முறையிலே நமக்கு கட்டமைத்து தந்திருக்கிறது. மனிதனாக பிறந்துவிட்ட நம்மை ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொள்ளுங்கள், உடலிலே உயிர் இருக்கும் வரை என்று நம்மை விட்டுவிடவில்லை. ஏனோ தானோ என்று வாழ்வதற்கு நாம் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் அல்ல. ஒரு முஸ்லிமாக, ஒரு முஃமினாக, ஒரு ஆணாக, ஒரு பெண்ணாக உலகத்திலே பிறந்து விட்டால் எப்படி வாழ வேண்டும் என்ற அழகிய நடைமுறையை நம்மளுடைய மார்க்கம் நமக்கு சொல்லித்தரும். நம்மளுடைய மார்க்கத்திலே அதிகமான துக்கமும் கிடையாது, அதிகமான மகிழ்ச்சியும் கிடையாது. அளவு கடந்த மகிழ்ச்சியும் நம் மார்க்கத்திலே கொள்ளக்கூடாது, அளவு கடந்த துக்கமும் நம் மார்க்கத்திலே கூடாது. அதனால்தான் சொல்லுவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் குடும்பத்திலே ஒருவர் மரணமடைந்து விட்டால் அந்த மனைவிக்கு 3 நாள் போதும் துக்கம் அனுஷ்டிக்க என்று சொல்லுவார்கள். அதற்கு மேல் வேண்டாம். அதை தாண்டி அனுதினமும் அழுவது, ஒப்பாரி வைத்து அழுவது, துக்கம் அனுஷ்டிப்பது, பிறரிடத்திலே சொல்லுவது, அதனுடைய ஆறுதலை பெறுவது, ஆதரவை பெறுவது, இது அனைத்துமே மார்க்கம் தடை செய்திருக்கிறது. மகிழ்ச்சி என்று வருகின்ற பொழுது அதற்கென்று ஒரு அளவுகோலை நம் மார்க்கம் சொல்லித் தருகிறது.
அந்த அளவுகோலை தாண்டி நீ மகிழ்ச்சி கொள்ளாதே, அந்த மகிழ்ச்சி உனக்கு வேதனையாக அமையக்கூடும் என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் எப்படி வாழ வேண்டும் மனிதன் என்ற கட்டமைப்பை அழகான முறையிலே வடிவமைத்து கொடுத்திருக்கின்ற அற்புதமான ஒரு மார்க்கம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்பதை நாம் விளங்க வேண்டும். அந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மை எல்லாம் வேண்டும். அந்த அடிப்படையில் நம்மளுடைய மார்க்கத்திற்கு இல்லாத சில கொண்டாட்டங்கள், அதிலேயும் மிக முக்கியமாக நியூ இயர் என்று சொல்லக்கூடிய வருடப்பிறப்பு, ஆங்கில வருடப்பிறப்பு. அந்த ஆங்கில வருடப்பிறப்பிற்கும் நமக்கும் ஒரு சொட்டு கூட சம்பந்தம் இல்லை. மேற்கத்திய கலாச்சாரத்தை அவர்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அந்த ஆங்கில வருடப்பிறப்பை ஏதோ நமக்கு அல்லாஹ் கடமையாக்கியதை போன்று அந்நாளிலே வாழ்த்து சொல்லுவதும், புத்தாடைகள் அணிவதும், 12 மணிக்கு பட்டாசு வெடிப்பதும், இரவெல்லாம் மதுக்களில் மூழ்கி கிடப்பதும், அது மட்டுமல்லாமல் களியாட்டங்கள், அந்நிய பெண்களோடு உறவாடுதல் போன்ற பல வகையான குற்றச் செயல்கள் நடைபெறக்கூடிய நாளாக ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டு இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் ஹஜ்ஜத்துல் வதாவினுடைய உலக புகழ்பெற்ற சொற்பொழிவு நடந்து முடிந்ததற்கு பிறகு ஒட்டுமொத்த சஹாபாக்களும் உலகமெல்லாம் சென்றார்கள். எதற்கு சென்றார்கள்? அந்த உலகத்திலே எப்படி வாழ்கின்றார்களோ அந்த வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சென்றார்களா, அல்லது நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தெடுத்த அந்த சஹாபாக்களுக்கு எப்படி அவர்களை பண்படுத்தினார்களோ, எப்படி அவர்கள் சுன்னத்துக்களை சொல்லிக் கொடுத்தார்களோ, குர்ஆன் அடிப்படையில் ஹதீஸ் அடிப்படையில் எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்தார்களோ அதை பரப்புவதற்காக வேண்டி சென்றார்களா என்று பார்க்கின்ற பொழுது, சஹாபாக்கள் சென்ற இடமெல்லாம் அவர்களை போன்றுதான் மற்றவர்களை மாற்றினார்களே தவிர அங்குள்ளவர்களை போன்று இவர்கள் மாறவில்லை. எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயம் என்று பாருங்கள். அங்குள்ளவர்களை போன்று நாம் மாறவில்லை. மேற்கத்திய ஒருவன் முடிவெட்டுகின்றான் என்பதை நாம் அறிந்து அவனை போன்று புகைப்படத்தை காட்டி இது போன்று எனக்கு முடிவெட்டு என்று நாம் சொல்கிறோம். ஒரு சினிமா நடிகர் அல்லது விளையாட்டுத் துறையில் விளையாடக்கூடிய ஒரு வீரன் அணியக்கூடிய அந்த ஆடைகளை காட்டி அது போன்ற ஆடை எனக்கு வேண்டும் என்று சொல்கிறோம். சினிமாவிலே நடிக்கக்கூடிய அந்த பெண்கள் கதாநாயகிகள் அணியக்கூடிய சேலை, சுடிதார் போன்றவைகளை அடையாளப்படுத்தி அந்த நாயகியினுடைய பெயர் சொல்லி இந்த சுடிதார் எனக்கு வேண்டும், இந்த சேலை வேண்டும், இந்த ஆடை வேண்டும் என்பதாக நாம் கேட்டு வாங்குகின்றோம். இதெல்லாம் எங்கிருந்து நாம் எடுத்தோம்? கவனத்திலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, அப்படிப்பட்ட மோசமான கொண்டாட்டங்களில் முதலிடத்தை பிடித்திருப்பது இந்த நியூ இயர் என்று சொல்லக்கூடிய ஆங்கில புத்தாண்டு முதலிடத்திலே இருக்கிறது. அதற்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உலகத்தை படைக்கின்ற பொழுதே மாதங்களை 12ஆக அல்லாஹ் படைத்து விட்டான். அந்த 12 மாதங்களையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வரிசைப்படுத்தி நமக்கு கொடுத்து விட்டான். எல்லா மாதங்களும், எல்லா வாரங்களும், எல்லா நாட்களும், எல்லா நேரங்களும், எல்லா நிமிடங்களும் ஒன்றுதான். அதிலே வித்தியாசப்படுத்தி நாம் அதை பிரிக்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளை பீடை என்று சொன்னார்கள். ஒரு நாளை பீடை என்று சொன்னார்கள். 365 நாட்களில் ஒரு நாள் பீடை. அது எந்த நாள் தெரியுமா? அந்த நாளை நாம் 365 நாட்களும் பீடையாக நாம் அமைத்துக் கொள்ளலாம், அல்லது அந்த நாளில் பகுதியை பீடையாக அமைத்துக் கொள்ளலாம், அல்லது ஒரு சில நாட்களை மட்டும் பீடையாக அமைத்துக் கொள்ளலாம். எந்த நாள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவன் ஒருவன் அன்றைய சுபுஹ் தொழுகை தொழுகவில்லையோ அன்றைய நாள் அவனுக்கு பீடை என்று சொன்னார்கள். இல்லையா? சுபுஹ் தொழுகாதவனுக்கு அன்றைய நாள் பீடை. எல்லா விஷயங்களிலேயும் அமல் சார்ந்த அந்த கண்ணோட்டத்திலே இந்த முஃமினீன்களை நம் மார்க்கம் அழகான முறையிலே பார்க்கிறது. கண்ணியமான பெருமக்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இது போன்ற அனாச்சாரங்களை செய்யக்கூடிய செயல்பாடுகள் குறித்து சூரா கஹ்ஃப்ல அல்லாஹ் பேசுறான். சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? சில நபர்கள்
தங்களுடைய அமல்களை நஷ்டப்படுத்திக் கொள்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். தங்களுடைய செயல்பாடுகளை நஷ்டமாக ஆக்கிக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். பில் அக்ஸரீன அமாலா, அவர்களுடைய அமல்கள் எல்லாம் நஷ்டமாகிவிட்டது. அந்த நஷ்டவாளிகள் யார் தெரியுமா என்று அல்லாஹ் ஒரு வினாவை கொடுத்து அந்த வினாவின் மூலியமாக அதற்குண்டான பதிலையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தருகின்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லதீன ضل سعيهم في الحياة الدنيا, இந்த உலக வாழ்விலே தங்களுடைய செயல்பாடுகளை இது சரிதான் என்பதாக அனாச்சார செயல்பாடுகளை எடுத்து செய்யக்கூடிய அந்த நபர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, அந்த நபர்கள் எல்லாம் தங்களுடைய அமல்களையும் செயல்பாடுகளையும் அவர்கள் வீணடித்து விட்டார்கள், நஷ்டப்படுத்தி விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு எப்படி இந்த மனிதன் அது குறித்து சிந்திக்கின்றான் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். வஹும் யஹ்ஸபூன, இவர்கள் ஒரு அனாச்சார செயல்பாடுகளை செய்துவிட்டு அவர்கள் எண்ணுகின்றார்கள். எப்படி எண்ணுகின்றார்கள்? அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ, நாம் செஞ்சது நல்ல காரியம்தான் என்பதாக அவர்கள் எண்ணிக்கொள்வார்களாம். அல்லாஹ் சொல்றான், செய்யக்கூடியது பாவம், செய்யக்கூடியது பிதாத்து, செய்யக்கூடியது அனாச்சாரம். அந்த அனாச்சார செயல்பாடுகளை பின்பற்றி அதை செய்து அதை முடித்ததற்கு பிறகு எண்ணிக்கொள்வார்கள், நான் நல்ல செயலைத்தான் செய்திருக்கின்றேன் என்பதாக நினைத்துக் கொள்வார்கள். அந்த அடிப்படையில் தான் மேற்கத்திய கலாச்சாரத்திலிருந்து உருவான அந்த நியூ இயர் ஆங்கில புத்தாண்டை நாம் சரிதான் என்பதாக நம்மில் பல பேர் செய்து கொண்டிருப்பது மிகுந்த வேதனையை கொடுக்கிறது. கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையிலே ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லித் தருகின்றான். என்ன செய்தி தெரியுமா? உங்களுக்கு அல்லாஹ் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்திலே அழகான செயல்பாடுகளையும் சொல்லாற்றல்களையும் சுன்னத்துக்களையும் வழிகாட்டுதலையும் தந்திருந்த போதும் அதையெல்லாம் நீங்கள் விட்டுவிட்டு அற்பமான விஷயங்களை, மானக்கேடான விஷயங்களை, உங்களை நஷ்டப்படுத்தக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் எடுத்து செயல்படுத்துகின்றீர்கள் அல்லவா, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கு ஒரு வரலாற்று குறிப்பையும் அல்லாஹ் திருமறையிலே சொல்லுவான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய உம்மத் பனு இஸ்ரவேலர்கள். அந்த பனு இஸ்ரவேலர்களை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சொல்லும் பொழுது உலகத்திலே யாருக்குமே கொடுக்காத தனி சிறப்பை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். இன்னைக்கு இஸ்ரேல்னு சொல்றோமா இல்லையா, யூதர்கள், இவர்கள் தான் யூதர்கள். இந்த யூதர்களுக்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட தனி சிறப்பை கொடுத்தான். என்ன தெரியுமா? வானிலிருந்து மண்ணு சல்வா என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்து உணவை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். திருமறை பேசுகிறது. யாருக்காவது அப்படி சொர்க்கத்து உணவு இறங்குச்சுன்னா எப்படி இருக்கும்? அல்லாஹ் சுவனம் குறித்து பேசுகின்ற பொழுது சுவனத்தை குறித்து நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாதுங்கிறான் அல்லாஹ். சுவனத்திலே ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தினுடைய ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஹதீஸ்ல வர்ற ஒரு உதாரணத்தை சொல்றேன். சுவனத்தில் ஒரு மரம், அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பல இலைகளில் ஒரு இலை, அந்த இலையினுடைய நிழலை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அதிவிரைவாக செல்லக்கூடிய ஒரு குதிரையிலே நீங்கள் பயணித்தால் 70,000 ஆண்டுகள் ஆகும் என்று சொல்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மரத்தினுடைய கட்டை, மற்ற இலைகள், அதுக்கு நான் எத்தனை வருஷம் போடுறது? சுவனத்தை தன்னுடைய சிந்தனையால் கற்பனையால் கூட நாம் சிந்திக்க முடியாது. அப்படிப்பட்ட சுவனத்திலிருந்து அல்லாஹ் 2 உணவை இறக்குகின்றான். பனு இஸ்ரவேலர்கள் என்ற அந்த கோத்திரத்திற்கு ஒரு நாள் சாப்பிட்டாங்க, 2 நாள் சாப்பிட்டாங்க, 3 நாள் சாப்பிட்டு எங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்ட்டாங்க. எல்லாத்தையும் மறுப்பது தானே அவர்களுடைய வேலை. எங்களுக்கு இந்த உணவு பிடிக்கல, ஏன் நாங்கள் எல்லாம் வெங்காயம் திங்கணும்னு ஆசைப்படுறோம், ஃபூமிஹா வெள்ளப்பூடு திங்கணும்னு ஆசைப்படுறோம், அதசிஹா பருப்பு சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம். அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்யறான். வகிஸ்ஸாயிஹா வெள்ளரிக்காய் சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம். யார்? பனி இஸ்ரவேலர்கள் சொன்னார்களாம், எங்களுக்கு பருப்பு சாப்பிடணும், வெங்காயம் சாப்பிடணும், வெள்ளப்பூடு சாப்பிடணும், வெள்ளரிக்காய் சாப்பிடணும், சொர்க்கத்தினுடைய உணவு வேணா என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அப்பொழுதுதான் இந்த கேள்வியை அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான். அவர்களுக்கு அல்ல, ஒட்டுமொத்த கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய அத்துணை கடைசி நபர் வரைக்கும் அல்லாஹ் இந்த கேள்வியை கேட்கின்றான். பில்லதி ஹுவ கைர், இறைவன் கேட்டான், ஒரு சிறந்த உயர்ந்த ஒரு உணவை உங்களுக்கு நான் தருகின்றேன், ஒரு அற்பமான ஒரு பருப்பு, வெள்ளப்பூடு, வெங்காயம், வெள்ளரிக்காவை நீங்கள் தேர்ந்தெடுக்கின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு அப்படியே இருக்கட்டும் என்பதாக அல்லாஹ் விட்டான்.
இந்த கேள்வியின் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினை பாடம் என்ன தெரியுமா? நம்முடைய மார்க்கத்திலே உயர்ந்த எத்தனையோ சிறந்த அமல்கள் இருக்கின்ற பொழுது, எத்தனையோ சிறந்த வழிகாட்டுதல் இருக்கின்ற பொழுது, மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய புத்தாண்டுகளை ஏன் நீங்கள் எடுத்துக்கொள்கின்றீர்கள் என்பதுதான் இந்த ஆயத்து நம்மை பார்த்து கேட்கிறது. கண்ணியமானவர்களே, அது நம் மார்க்கத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு புத்தாண்டு, அப்பாற்பட்ட விசேஷங்கள். அதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அறவே எடுத்துக்கொள்ளக்கூடாது. காரணம், நிறைய பிதாத்துக்கள் உலகத்திலே உலா வந்து கொண்டிருக்கின்றது. நிறைய பிதாத்துக்கள், அனாச்சாரங்கள் எக்கச்சக்கமாக வரிசைப்படுத்தி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆர்த்தி எடுப்பது, மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஆராத்திம்பாங்கல்ல, அந்த ஆர்த்தி எடுப்பது, இது மார்க்கத்தில் கிடையாது. நம்ம சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கின்றோம், கூடவே கூடாது. இரண்டாவதாக, கந்திஷ்டி கழிப்பதற்காக வேண்டி, கந்திஷ்டியை போக்குவதற்காக வேண்டி பூசணிக்காயை போட்டு உடைப்பது, இது நம்ம மார்க்கத்தில் கிடையாது. அது மட்டுமல்லாமல் எலும்பச்சம்பழத்தை டயருக்கு கீழே வைக்கிறது, அல்லது அலுவலகம் செய்யக்கூடிய அந்த வேலைகளில், ஆபீஸுகளில் அந்த எலும்பச்சம்பழங்களை அந்த ஒரு கண்ணாடி கிளாஸில் போட்டு சில இடங்களில் வச்சிருப்பாங்க. அதோட குங்குமப்பூலாம் போட்டு வச்சிருப்பாங்க, பூக்களும் போட்டு வச்சிருப்பாங்க. மார்க்கத்தில் கிடையாது. அது ஏதோ அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன மாதிரி செஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப இது போன்று கந்திஷ்டி கழிப்பதற்காக வேண்டி, அது மட்டுமல்ல, குழந்தைகளுடைய கந்திஷ்டியை கழிப்பதற்காக வேண்டி மையால் கன்னத்தில் பொட்டிடுவது எங்கிருந்து வந்துச்சு? அதெல்லாம் நம்ம வைக்கவே கூடாது. குழந்தைகளுக்கு பொட்டு விடுவது, அந்த மையை எடுத்து என்ன செய்வாங்க, நம்ம இஸ்லாமிய வீடுகளிலே இது நடக்குது. குழந்தைகளுக்கு பொட்டு வச்சு விட்டு அழகு பார்ப்பது, இதுவும் கூடாது. பள்ளிகளினுடைய கலை நிகழ்ச்சிகளிலே ஆட்டத்திலே சேர்த்து விடுவது, பாட்டத்திலே சேர்த்து விடுவது, அவர்கள் அந்த பள்ளிகளினுடைய அந்த நிகழ்ச்சிகளிலே அவர்கள் வேடமிட்டு நடிப்பது, இதற்கெல்லாம் பெற்றோர்கள் அனுமதி கொடுக்கின்றார்களே, இது எங்கிருந்து வந்தது? மார்க்கம் அத்தனை விஷயங்களையும் இந்த ஆயத்தினுடைய பின்புலத்திலிருந்து நம்மை பார்த்து கேட்கின்றது. அந்த வரிசையில் தான் ஆங்கிலம் வருடத்தை கொண்டாடுவது, வாழ்த்து சொல்லுவது வெடிந்து வந்தது. காரியத்தை நிறைவு செய்வதற்காக வேண்டிய குறிப்பிட்ட தினத்தை அமைப்பது, இதுவும் கூடாது. ஒரு காரியத்தை முடிவு செய்வதற்காக வேண்டி இந்த தினத்தில் தான் நான் வைப்பேன் என்பதாக குறித்த அந்த தினத்தை தேர்வு செய்வது நம் மார்க்கத்தில் எங்குமே கிடையாது. அது மட்டுமல்ல, வருடம் முழுவதும் வருடத்தினுடைய துவக்க அந்த நாளிலே ஒரு காரியம் நமக்கு கைகூடாமல் போய்விட்டால் 365 நாட்களும் அது கைகூடாமல் போய்விடுமே என்பதாக எண்ணுவது, அதுவும் மார்க்கத்திலே கூடாது. அதுவும் இருக்கு. வருஷத்துடைய முதல் நாளே இது நடந்துச்சா, நீ வருஷம் ஃபுல்லாக அப்படித்தான் இருக்கும். முதல் நாளே நீ கடன் வாங்கிட்டியா, வருஷம் ஃபுல்லாக கடன் வாங்கிட்டே இருப்ப. அவனுக்கு கூட அந்த சிந்தனை இருக்காது, நம்ம அந்த சிந்தனையை போடுவோம். வாங்குறவருக்கு கூட இருக்காது, நம்ம அந்த சிந்தனை என்ன செய்வோம், போடுவோம். அது மட்டுமல்ல, சலாமுக்கு பதிலாக இன்று அதிகமாக நமக்குள்ளே உலா வரக்கூடிய சொல் குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன். எத்தனை எத்தனை ஆங்கில வார்த்தைகள்! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த குட் மார்னிங்க நீங்க சாயங்காலம் சொல்ல முடியாது, குட் ஈவினிங்க நீங்க காலையில சொல்ல முடியாது. இந்த குட் மார்னிங்கையும் குட் ஈவினிங்கையும் ஒரு நோயாளியை சந்திக்க செல்கின்ற பொழுது சொல்ல முடியாது, ஒரு மரண வீட்டில் நீங்க சொல்ல முடியாது. ஆனால் மார்க்கம் நமக்கு தந்திருக்கின்ற அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதை காலையில சொல்லலாம், மாலையில சொல்லலாம், நோயாளியை சந்திக்கும் போது சொல்லலாம், மையத்து வீட்டில் சொல்லலாம், தூங்கி எந்திரிச்சு சொல்லலாம், பகல்ல சொல்லலாம், எல்லா இடத்திலையும் சொல்லலாம். அப்படிப்பட்ட அற்புதமான அழகான ஒரு மந்திர சொல்லை நம்முடைய கையிலே வைத்துக்கொண்டு ஆங்கிலத்தினுடைய வார்த்தைகளை அதிகமாக நாம் புழக்கத்திலே கொண்டு வந்திருக்கின்றோம் அல்லவா? இது நம்மளுடைய மார்க்கத்திலே கிடையவே கிடையாது என்பதாக சொல்கிறது. திருமணத்தின் போது விடக்கூடிய பட்டாசுகள், எவ்வளவு பட்டாசுகள் வரிசையா பேசுவாங்க. தர்காவுக்கு போறது ஷிர்க்கு, மௌலிது ஓதுறது ஷிர்க்கு, வீசால் சவாபு செய்யக்கூடாது, துவாவுக்கு கை வச்சு ஆமீன் சொல்லக்கூடாது, கையை தூக்கி என்னது அத்தையாத்துல கையாட்டனு, எல்லாத்தையும் வரிசை அழகா பேசுவார் ஒருத்தவர். அவருடைய கல்யாணத்துல போடுவாரு பாருங்க 50,000 ரூபாய்க்கு பட்டாசு. இது ஹலால், இது என்னது, இது ஹலால். மௌலிது ஷிர்க், இது ஹலால். எங்கிருந்து வந்தது? இதுவும் கூடாது என்கிறது நம்மளுடைய மார்க்கம். அதை விட வேதனை என்ன அப்படின்னா, சுன்னத்து கல்யாணத்துக்கு குதிரையை கொண்டு வந்து ஒவ்வொரு தெருக்களுக்கும் உலா வர செய்வது. சுன்னத்து பண்றோமா இல்லையா, ஹத்னா, அந்த ஹத்னாவுக்கு குதிரையை கொண்டு வந்து ஒவ்வொரு தெருவிலையும் உலா வர்றது, சடங்கு சுத்துறது. தன்னுடைய பெற்ற பிள்ளை பெரிய பிள்ளையை ஆனதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு சடங்கு சுத்துவதற்காக வேண்டி மகால் பிடித்து உணவு கொடுப்பது,
மகாலை பிடிச்சு என் பிள்ளை பெருசாயிருச்சு அப்படின்ட்டு உணவு கொடுப்பது ஏன் மைக்கில் வந்து சொல்ல வேண்டியதானே மரண அறிவிப்பு மாதிரி இல்லையா? இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்பதை நமக்கு நாமே கண்ணாடியை பார்த்து, முகம் பார்க்கும் கண்ணாடியை பார்த்து நமக்கு நாமே நாம் கேள்வி கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணத்தில் நாம் இருக்கின்றோம். அதைத்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான், அத்தஸ்தப்திலூன அல்லதி ஹுவ அத்னா பில்லதி ஹுவ கைர். உங்களுக்கு நலவான பல்வேறு விஷயங்கள் நம்முடைய மார்க்கத்திலே இருக்கின்ற பொழுது ஏன் நீங்கள் இது போன்ற கல்சடை கலாச்சாரங்களை உங்களுடைய வாழ்வியலாக நீங்கள் எடுத்துக்கொள்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட ஒருத்தர் வருவார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒருத்தர் வருவார், வந்து சொல்லுவார், நதர ரஜுலுன் ஐ என்ஹர புவானா. நபிய நாயகமே புவானாங்கிற இடத்துல நான் ஒரு நேர்ச்சை பண்ணியிருந்தேன். புவானாங்கிறது ஒரு இடம்னு வச்சுக்கிறீங்களேன், நம்ம சின்ன கடை இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குல்ல, அது மாதிரி புவானாங்கிற ஒரு இடம். அந்த இடத்துல நான் வந்து நேர்ச்சை செய்திருந்தேன், ஒரு ஆட்டை அறுத்து பலியிடுவதாக நேர்ச்சை செய்திருந்தேன். அந்த இடத்துல நான் செய்யலாமான்னு அனுமதி கேட்கிறார் அல்லாஹ்வின் ரசூல் இடத்துல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கேள்விகள் அவரை பார்த்து கேட்டார்கள். அந்த 2 கேள்விகளும் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய அந்த கேள்வி, உலக மக்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களையும் மூமினீன்களையும் பார்த்து கேட்ட கேள்வி. கேட்டவரிடத்தில் ரசூலுல்லாஹ் முதல் கேள்வி கேட்டார்கள், என்ன தெரியுமா? ஹல்கான ஃபீஹா சனமும் மின் அஸ்னாமி. நீ எங்கு ஆட்டை அறுத்து பலியிடுவதாக நீ நேர்ச்சி செய்திருக்கின்றாயோ அந்த இடத்துல ஏதாவது சிலை வணக்க வழிபாடுகள் நடைபெறுகிறதா என்று கேட்டார்கள். சிலைகள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார்கள். அவர் இல்லைன்னு சொன்னார். 1 முடிஞ்சு. 2வது கேள்வி கேட்டார்கள், ஹல்கான ஃபீஹா ஈதும் மின் அயாதா கேட்டார்கள். நீ எங்கு அறுத்து பலியிடுவதாக நீ நேர்ச்சை செய்தாயோ அந்த இடத்திலே விசேஷங்கள், அதாவது சிலை வணக்க வழிபாடு சார்ந்த அந்த விசேஷங்கள், ஈதுகள், பெருநாட்கள், கொண்டாட்டங்கள் இது ஏதாவது அங்கு நடக்கிறதா என்ற 2வது கேள்வி கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2க்குமே அவர் இல்லைன்னு சொன்ன பின்னாடி ஊஃபு பி நதரிக்கன்னு சொன்னாங்க. அப்பண்டா நீ போய் உன் நேர்ச்சியை நிறைவேற்றிக்க அந்த இடத்துலன்றாங்க. ஹதீஸ் இதோட முடியுது. இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? அல்லாஹுக்காக வேண்டி ஒரு ஆட்டை பலியிடுவதாக இருந்தாலும் சரி, அல்லாஹுக்காக வேண்டி நீங்கள் ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அந்த இடம் சிலை வணக்கம் செய்யக்கூடிய இடமாக இருக்கக்கூடாது, சிலைகள் நிறைந்த இடமாக அது இருக்கக்கூடாது என்பதை தெளிவாக நமக்கு பாடமாக சொல்கிறது. 2வது என்ன தெரியுமா? மாற்று மத கலாச்சாரத்தின் ரீதியாக வரக்கூடிய கொண்டாட்டங்கள் நடைபெறக்கூடிய இடமாகவும் அது இருக்கக்கூடாது. இந்த 2ம் இல்லாத இடமாக எதுவாக இருந்தாலும் அந்த இடத்திலே அல்லாஹுக்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த நேர்ச்சைகளை, அந்த நதர்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் நியூ இயரை, வருடப்பிறப்பை நாம் கொண்டாடலாமா? மாற்று மத மேற்கத்திய கலாச்சாரத்தை எடுத்து நம் பெருநாள் போன்று கொண்டாடலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகின்ற பொழுது, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகின்ற பொழுது அங்கு 2 விதமான பெருநாட்கள் கொண்டாடப்பட்டது. ரசூலுல்லாஹ் உள்ள நுழையிறாங்க. அந்த மக்கள் அறியாத காலத்தில் 2 பெருநாளை கொண்டாடினாங்க. ஒரு பெருநாளைக்கு பேர் வந்து நைரோஸ் அப்படிங்கிற பெருநாள். 2வது பெருநாளைக்கு பேரு மெஹரஜான் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பெருநாட்கள். ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, அந்த நாட்கள்ல அவங்க வெகு விமோச்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களெல்லாம் அழைச்சாங்க, எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாங்க. சேர்த்து இது என்னன்னு கேட்டாங்க. இது எங்களுடைய முன்னோர்களுடைய பெருநாட்கள். அவங்க சொன்னாங்க, எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு வடிவமைத்து தந்த கொடுத்த பெருநாட்கள் நாங்கள் கொண்டாடுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து கேட்டாங்க, இந்த நாட்களில் நீங்கள் என்ன செய்வீங்க? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அவங்க கொடுக்குற பதில பாருங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இந்த நாட்களில் நீங்கள் என்னப்பா செய்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொன்ன முதல் விஷயம், நல்லா தண்ணி அடிப்போன்றாங்க. என்ன செஞ்சாங்க? இந்த நாட்களில் நல்லா தண்ணி எடுப்போம். அப்படியே இதை விட்டுட்டு இன்னைக்கு நியூ இயர்னுடைய முதல் நாளினுடைய மது விற்பனை அரசாங்கம் அறிவிக்கும், அதை நீங்க பாருங்க. நல்ல நாங்கள் மது குடிப்போம், முதல் விஷயம். அப்புறம் என்ன செய்வீங்க? ரசூலுல்லாஹ் உடனே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. முதல்ல விஷயத்தை வாங்கணும், என்ன சொல்றாங்கிற விஷயத்தை முதல்ல வாங்கணும். அப்புறம் என்ன செய்வீங்க? அப்புறம் சொன்னாங்க, சிலைகளுக்கு முன்னால் நாங்கள் டான்ஸ் ஆடுவோம். என்ன செஞ்சாங்க? சிலைகளுக்கு முன்னால் நாங்கள் டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு சொன்னாங்க.
அப்படியே வச்சுட்டு அப்படியே இந்த நியூ இயர்னுடைய முதல் தினத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். எத்தனை கிளப்புகளிலே டான்ஸ் ஆடப்படுகிறது, களியாட்டங்கள் நடத்தப்படுகிறது, அந்நிய பெண்களோடு சமரசமாக அந்த விஷயங்களிலே ஈடுபடுகின்றார்கள். இப்படியெல்லாம் நடக்கிறதா இல்லையா? இது இன்னைக்கு இல்லைங்க, 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்தது. அடுத்து கேட்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேற என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் கவிதைகளை சிலைகளுக்கு முன்னால் படித்து 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 இரவு உறங்காமல் கண் விழித்து அந்த நாளை சந்தோஷமாக கடத்துவோம் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை உயர்த்தினார்கள். யா அல்லாஹ், என் சமூகத்திற்கு 2 விசேஷ தினங்கள் வேண்டும் யா அல்லாஹ் கேட்டாங்க. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, என் சமூகத்திற்கு, என் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு 2 தினங்கள் வேண்டும் யா அல்லாஹ், அந்த 2 தினங்களை எனக்கு அமைத்து கொடுப்பாயாக. அல்லாஹ் கொடுத்தான், எடுத்துக்கொள்ளுங்கள். ஈதுல் அதஹா என்ற ஹஜ் பெருநாளை, ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் 2ஐயும் கொடுத்தான். இந்த 2ம் நமக்கானது. ஆகையால் இந்த 2ம் நமக்கு கொடுத்துட்டாங்களே அந்த காரியங்கள்லாம் செய்யக்கூடாது, தவறான காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது. நம்மளுடைய கொண்டாட்டங்களுக்கும் நம்மளுடைய விசேஷங்களுக்கும் மற்ற விசேஷங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. நம்ம விசேஷங்கள்ல வணக்கம் இருக்கும், விசேஷ தினங்கள்ல நம்ம விசேஷங்கள்ல இரக்கம் இருக்கும், நம்ம விசேஷங்கள்ல நெருக்கம் இருக்கும். வணக்கம், அல்லாஹுக்காக வேண்டி அதிகாலையிலே தொழுது, பெருநாளை தொழுது, தஸ்பீஹ் செய்து, ஸலவாத்து ஓதி, குர்ஆன் ஓதி, இது போன்ற வணக்க வழிபாடுகள் நம்முடைய விசேஷங்களில் ஒன்று. 2வது இரக்கம், ஏழை எளிய மக்களின் மீது இறக்கப்பட்டு பணமாக, ஹஜ் பெருநாள் அன்று கரியாக கொடுத்த அந்த ஈகை மனது நம்மளிடத்துல இருக்கும். 2வது நம்ம விசேஷங்கள்ல நடைபெறுவது, நம்ம பெருநாட்கள்ல நடைபெறக்கூடிய செயல்பாடுகள். 3வது நெருக்கம், ரொம்ப நாள் போகாமல் இருந்த சொந்த பந்தங்க வீடுகளுக்கெல்லாம் அன்று சென்று சலாம் கொடுத்து முசாஃபஹா செய்து ஆரத்தழுவி அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய நெருக்கமும் அதற்குள்ளே இருக்கிறது. இந்த 3 எந்த மற்ற விசேஷ தினங்களில் இருக்கிறது, விசேஷ கொண்டாட்டங்களில் மற்றவர்களுடைய கொண்டாட்டத்திலே இருக்கிறது என்பதை நாமே ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அதைத்தான் நம்ம இடத்துல சொல்றான், வல்லதீன லா யஷ்ஹதுன ஸூர். இந்த நியூ இயர் அன்னைக்கு நீங்க வாழ்த்து சொல்லாதீங்க. அப்ப என்னங்க செய்யறது? என்னோட படிச்சுட்டாப்புல, நெருங்கிய ஃப்ரெண்ட் ஆயிட்டாப்புல, தொழில் ரீதியா ஒன்னா இருக்கும், என்னங்க செய்யறது? ஏதாவது ஒரு மாற்று வார்த்தைகள் இருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம மார்க்கம் சொல்லுது, கவலைப்படாத ஹேப்பி நியூ இயர். அப்படி வார்த்தை இல்லைங்க. ஹேப்பி நியூ இயர் என்னங்க? ஆங்கிலம் படித்தவர்கள் சரியான அர்த்தம் சொல்லுங்க. அதுக்கு ஹேப்பி நியூ இயர்னு என்ன வாழ்த்தா? அது சொல்லுங்க, அது வாழ்த்தே கிடையாது. மகிழ்ச்சியான புதிய வருடம், அவ்வளவுதான். அதனுடைய பொருள் என்ன? மகிழ்ச்சியான புதிய வருடம். அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களின் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. எதுங்க வாழ்த்து? இது வாழ்த்தா அது வாழ்த்தா? அப்ப மார்க்கம் சொல்லுது, நம்மளோட படிச்சுட்டாரு, ஒன்னா இருக்காரு, மாற்று மத சகோதரன் நண்பராக இருக்காங்க, என்னங்க சொல்றது அப்படின்டா அழகா சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டா நீ சொல்லு சேம் டி யூன்னு சொல்லிடு, ஹேப்பி நியூ இயர்னு சொல்லாத, சேம் டி யூன்னு சொல்லிடு. இதை எதுல இருந்து ஆதாரமா எடுக்கிறாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ்விடத்துல ஒருத்தர் வர்றார், ஒரு யூதர் ஆயிஷா அம்மா பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நபிகள் நாயகத்தை பார்த்து அந்த யூத குழு சலாம் எப்படி சொன்னது தெரியுமா? அஸ்ஸாமு அலைக்கன்னு சொல்லிச்சான். எப்படி? அஸ்ஸாமு அலைக்க, உங்களின் மீது நாசம் உண்டாகட்டும்னு பொருள். சாம் அப்படிங்கிறதுக்கு நாசம், நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க. பத்தம் தெரியும்ல, குதிச்சுட்டாங்க. அவங்க டக்குன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருங்கன்றாங்க. அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு அடுத்து அவங்க பதில் எப்படி கொடுத்தார்கள் தெரியுமா? நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னவருக்கு வலைக்கும் சொன்னாங்க. இந்த வலைக்கும் தான் ஆங்கிலத்தில் சேம் டு யூ, அது போன்ற உங்களுக்கும். அவன் நல்ல அடிப்படையில் வாழ்த்து சொன்னாலும் சரி, கெட்ட அடிப்படையில் வாழ்த்து சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, வலைக்கும் அப்படிங்கிறது ஆங்கில வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கிறீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு மார்க் என்ன சொல்லுது? நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக மொத்தம் சுருங்க சொன்னால் இது விரிவாக பேசக்கூடிய பல்வேறு தகவல்கள் இதற்குள்ளே இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஆங்கிலத்தினுடைய அந்த மாதங்களை எல்லாம்
வரிசையாக மனனமாக சொல்கிறோம் அல்லவா. ஜனவரியில் எனக்கு கல்யாணம், பிப்ரவரியில் நான் பிறந்தேன், அதே மாதிரி மார்ச்சில் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு, அப்படி இப்படின்னு வரிசையாக அந்த மாதங்களெல்லாம் குறிப்பிடுகின்றோம் அல்லவா. இந்த மாதங்களுடைய வரலாறுகளை நீ காலையில் நான் படித்தேன். எல்லா மாதங்களுடைய பெயர்களும் ஒரு சிலையினுடைய பெயராக இருக்கிறது. சிலையினுடைய பெயர்கள், மன்னர்களுடைய பெயர்கள். அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க, அந்த சிலை அந்த காலத்தில் ஒரு பிரபலியமான ஒரு சிலை இருந்திருக்கு. அந்த சிலையை என்ன செஞ்சிடறது, ஜனவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் என்பதாக வரிசையாக அந்தந்த காலங்களுக்கு அப்பாற்பட்ட வந்தவர்கள் வரிசையாக பெயர்கள் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, வச்சுக்கிட்டாங்க. அது மட்டுமல்ல, அந்தந்த நேரத்தில் வாழ்ந்த அந்த மன்னர்கள் என்னுடைய பேர் வைக்கப்பட்ட இந்த மாசத்திற்கு 30 நாளாக இருக்கிறது, அதனால் பிப்ரவரியிலிருந்து ஒரு நாளை எடுத்து என்ன 31 ஆக்கியிருக்காங்க. என்ன செஞ்சிருக்காங்க, ஆரம்பத்தில் 30, 31 இருந்துச்சு. ஏன் 28, 30, 31 இந்த வரலாறுகளை படிச்சு பாருங்க. இவர்கள் செய்த அநியாயம் அட்டூழியத்தின் மூலியமாக அது தரிபடுத்தப்பட்டு இன்னைக்கு நம்மளுடைய வீடுகளிலேயும் அலுவலகங்களிலேயும் நம்மளுடைய உள்ளங்களையும் உலா ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆங்கில மாதங்களாக இருக்கிறது என்பதை நாம் இறங்கிக் கொள்ள வேண்டும். ஆக கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதைத்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா திருமறையிலே அழகாக நமக்கு சொல்லித் தருகின்றான். இது போன்ற பில் அக்ஸரீன அமாலா, நஷ்டமான இந்த செயல்பாடுகளை, கலாச்சாரத்தை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அப்படி பின்பற்றினால் நீங்கள் வழிகேட்டிலே சென்று விடுவீர்கள் என்ற அழுத்தமான செய்தியை சொல்லி, இஸ்லாமிய நடைமுறைகளை முழுமையாக பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்ற அற்புதமான அழுத்தமான பாடங்களை நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. அதன் பிரகாரம் வாழக்கூடிய இந்த தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சமூகத்திற்கும் தந்தருள் புரிவானாக.